ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் ரொம்ப பேசிக்காக டெவலப்மெண்ட்னா என்ன, எப்படி மெஷர் பண்ணுறாங்க ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை, அதே மாதிரி அதை எப்படி சஸ்டெயின் பண்ணுறது, சஸ்டைனபிலிட்டினா என்ன, அதை பற்றியெல்லாம் ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெவலப்மெண்ட்டுன்ற வேர்டு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் யூஸ் பண்ணுவோம். அது பர்சனுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் எடுத்துக்கிட்டாலுமே வந்து நம்ம எவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணுறோம் அந்த ஃபீல்டில் வந்து அந்த ஃபீல்டு எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது அதுதான் வந்து டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் த கண்ட்ரி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது நீ டெவலப் ஆறியா இல்லையான்ற உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறிட்டே தான் இருக்கும். பர்சனுக்கு வந்து அது மாறும், டைமுக்கு ஏற்ற மாதிரியும் அது மாறும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கணும், எப்படி நம்ம வந்து ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கோல் இருக்கணும். அந்த கோலை நோக்கி நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கு பிளான் இருக்கணும். எப்படி வந்து நம்ம வந்து அந்த கோலை ரீச் பண்ண போகிறோன்ற ஒரு பாத்வே இருக்கணும். ஸோ அது மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்காக நமக்கு வந்து ஒரு ஆம்பிஷன் ஒரு கோல் இருக்குன்னா அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் வந்து ஒரு ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு கோல் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீ ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு பர்சனே எடுத்துக்கோங்க. ஒரு பர்சனே டெவலப் ஆகணும்னா உனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கணும், உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். நீ வந்து உன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீடம் எல்லாமே இருக்கணும். அப்புறம் நீ வந்து அதுக்கு ப்ராக்ரஸ் பண்ணணும், அதை நோக்கி நடக்கணும். அப்போதான் நீ வந்து உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இம்ப்ரூவ் பண்ண அந்த பர்டிகுலர் கோலை நோக்கி நம்ம மூவ் ஆகிட்டே இருப்போம். ஸோ கோலை நோக்கி போகும்போது நம்ம தப்பு பண்ணாலும் அந்த தப்பை நம்ம வந்து சரி பண்ணிடணும், அதே தப்பு திரும்பியும் செய்யக்கூடாது. ஸோ நம்மளுடைய ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டியில் அந்த ப்ராசஸை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸாக இருக்கும். டெய்லியும் வந்து உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, உங்கள் கோலுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ டெஃபினட்டாக வந்து என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு பெட்டர் பர்சனாக வந்து மாறுவோம். அதே தான் வந்து என்னது கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும். எல்லா செக்டர்ஸ் இந்தியாவில் வந்து நிறைய செக்டர்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சுரல் செக்டர்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணணும், ஓவரால் க்ரோத் இருந்தால் தான் வந்து ஓவராலாக வந்து நம்ம வந்து என்ன எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஒரு பர்சனோட லைஃப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும், அவங்க எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் கிடைக்கணும், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஃபுட்டு கிடைக்கணும், பாவர்ட்டி இருக்கக்கூடாது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு ஒரு டெவலப்பான கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்னென்ன அப்படின்னா அதில் இருக்க மக்களுக்கு வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது, அவங்க வந்து ஒரு பெட்டர் லிவிங் ஸ்டாண்டர்டில் இருக்காங்க, ஃபுட்டு கிடைக்குது, எஜுகேஷன் கிடைக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது. அதெல்லாம் கிடைச்சாதான் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். அதெல்லாம் கிடைச்சாதான் அந்த கண்ட்ரி வந்து டெவலப் கண்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு எப்படி டெவலப்பாக இருக்கா இல்லையான்றதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு சம் இண்டிகேட்டர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பேராமீட்டர் என்னன்னு சொன்னீங்கன்னா நேஷ்னல் இன்கம்னு சொல்லலாம். ஸோ இந்த நேஷ்னல் இன்கம் தான் வந்து எக்கனாமிக் பிளானிங் அந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நேஷ்னல் இன்கம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வச்சுருக்காங்க. நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்ன்றது தான் வந்து நேஷ்னல் இன்கம் இங்கே. ஸோ அது நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு வருஷத்தில் ஒரு கண்ட்ரி வந்து எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதோட மார்க்கெட் வேல்யூ தான் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஜிடிபி இஸ் த டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் த கண்ட்ரி டியூரிங் எ இயர். ஸோ அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட மார்க்கெட் வேல்யூ தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு வருஷத்தில் ஒரு கண்ட்ரிக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஜிடிபின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த ஜிடிபியை நம்ம வந்து 3 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஏன் இப்படி 3 மெத்தட்னா, இப்போ ஒருத்தரோட சம்பளத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இன்கம் தெரிஞ்சுக்கணும்னா டைரெக்டாக அவருடைய இன்கம் ப்ளே ஸ்லிப்பை பார்த்து இன்கம் மெத்தட், இன்கம் இவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அவர் வந்து இப்போ அவர் 10 ரூபா அவர் இன்கம்னு வச்சுக்கோங்களேன், 7 ருபீஸ் செலவு பண்ணியிருக்காரு, 3 ருபீஸ் சேவிங்ஸில் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து இன்கம் கேல்குலேட், எக்ஸ்பெண்டிச்சர் வச்சும் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங் தான் அவங்களுடைய இன்கம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் மெத்தடில் அவர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாரு, அதோட மார்க்கெட் வேல்யூ என்ன, அவர் என்ன சர்வீஸ் பண்ணாரு, அதோட மார்க்கெட் வேல்யூ என்னன்றதை வச்சும் நம்ம வந்து ஒருத்தரோட இன்கம்மை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து 3 மெத்தட்ஸ், ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் வந்து நம்ம ஜிடிபியை கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் மெத்தட்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்ன செக்டார்ஸில் டிஃப்ரெண்ட் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ், ஸோ அந்த செக்டார்ஸ்லலாம் என்னென்ன அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் இயரில் அப்படின்றத வச்சு நம்ம வந்து எவ்வளோ இன்கம், அந்த இதோட மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்றத வச்சு நம்ம வந்து இன்கம் கண்டுபிடிக்கலாம். பட் இதில் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னா டபுள் கவுண்டிங் இந்த மெத்தடில் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. டபுள் கவுண்டிங்னா இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் செக்டரில் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே ப்ராடக்ட் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியில் வந்து ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் வந்து ப்ராடக்டில் அதை கவுண்ட் பண்ணிடுவாங்க, அதுலேயும் வந்து ப்ராடக்டில் கவுண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் கிளாஷஸ் வரும். இதில் வந்து அக்யூரசி வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து இன்கம் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அந்த ஃபேக்ட்ரிஸில் சம்பளம் லேபருக்கு இவ்வளோ காசு கொடுத்துட்டோம், எனக்கு ப்ராஃபிட் இவ்வளோ வந்துருச்சு, அதுக்கப்புறமா அந்த இன்புட் அந்த ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்தவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கொடுத்துட்டோம், அதை வச்சு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்கம் வந்து எவ்வளோ, அப்போ வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து இன்கம் வந்தது அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணிடலாம். இதுலேயும் வந்து என்னென்னா, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்கம் மெத்தடில் இப்போது வயசானவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பென்ஷன், அப்புறமா ஏதாவது இன்சூரன்ஸ் வருது, அதெல்லாம் வருதுன்னா அது வந்து அவங்களுக்கு இன்கம் தான். பட் அது வந்து அந்த பர்டிகுலர் இயரில் ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு கிடைச்ச மார்க்கெட் வேல்யூ கிடையாது, அவங்க ஏற்கனவே வேலை செஞ்சதுக்கு அப்போ கிடைக்கிற பலன் அது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபேமிலியில் இருக்கவங்களே வந்து அக்ரிகல்ச்சரில் வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ பட் அவங்களுடைய இது வந்து அவங்களுடைய சர்வீஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்காது இன்கம் மெத்தடில். ஒரு விவசாயம் செய்கிறாங்க, ஃபேமிலியில் இருக்கவங்களே செய்கிறாங்க, அதனால் யாருக்கும் லேபர் கொடுக்கல அப்படின்றப்ப அது அது வந்து இன்கம்மாகவே அவங்க வந்து கால்குலேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விட்டு போக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் அடுத்து வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர்னால் எவ்வளோ கன்சியூம் பண்ணாங்க, மக்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணாங்க, அதை பொறுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம்மை கண்டுபிடிப்பாங்க. இந்த சொசைட்டியில் ஒரு பர்டிகுலர் இயரில் எப்படி கன்சியூம் பண்ணாங்க அப்படின்றது வச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான் வந்து ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சின்னா கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ ஒரு ஃபேக்ட்ரின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னா அவர் வந்து கரண்ட்டுக்கு செலவு பண்ணியிருப்பார், தண்ணி சப்ளைக்கு செலவு பண்ணியிருப்பார், அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா அவர் அங்கே லேண்ட் வாங்குறதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், பில்டிங் கட்டுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா அந்த அந்த ஃபேக்ட்ரிக்கே வந்து கவர்மெண்ட் ஏதாவது சப்சிடி கொடுத்துருக்கோம், ஏதாவது செலவு பண்ணியிருக்கோம், ஸோ அது வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, இம்போர்ட் பண்ணுறதுக்கு, தேவையானது இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் எக்ஸு, எம் வந்து இம்போர்ட். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணால் நம்ம வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், அதோட மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கான எக்ஸாம்பிள் மாதிரி நீங்கள் வந்து யோசனை நினச்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அடுத்து வந்து நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது வந்து ஜிடிபிலேருந்து டிப்ரிஷியேஷனை சப்ராக்ட் பண்ணுறது. டிப்ரிஷியேஷன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்குறாங்க, ஃபேக்ட்ரியில் ஒரு 10 மிஷின் வந்து பழசாயிடுச்சு, அதோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு அப்படின்னா
அது அந்த டிப்ரிஷியேட் ஆன அமௌண்ட் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னா இப்போ ஜிடிபி நம்ம முன்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதோட இப்போ ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இங்கே காசு அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுவும் நமக்கு ஒரு இன்கம் தான். ஸோ அதுதான் வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு. அது ஒரே அந்த கண்ட்ரிக்குள்ள பர்டிகுலர் கண்ட்ரிக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுறது. கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னா இன்கம் ஃப்ரம் அப்ராடையும் நம்ம வந்து எடுத்துக்கிறது தான் வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஜிடிபி ப்ளஸ் ஆர் மைனஸ் பின்னு கொடுத்துருப்பாங்க. ஆர்ன்றது வந்து அங்கேருந்து நமக்கு வர்றது, பி வந்து இந்த கண்ட்ரியிலேருந்து வேற கண்ட்ரிக்கு நாம் அனுப்புகிறோம் இல்லையா, அந்த காசு. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். அடுத்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் மார்க்கெட் ப்ரைஸ்னா இதே தான். ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிஷியேஷன். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா ஜிடிபி மைனஸ் டிப்ரிஷியேஷன். என்என்பினா ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிஷியேஷன் அலவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே ஃபேக்டரி காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்என்பி அட் ஃபேக்டரி காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வேல்யூலேருந்து அவங்க டாக்ஸஸ் எல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அதையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு சப்சிடிஸை ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்ன்றது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேஷ்னல் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏன் வந்து நேஷ்னல் இன்கம்மை வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து நமக்கு என்ன தெரியும், எந்தெந்த செக்டார்லேருந்து நமக்கு வந்து எவ்வளோ காசு வருது, எதில் வந்து growth இருக்குது, எதில் வந்து நம்ம இன்னும் கவர்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை மேலே கொண்டு வரணும், அதுக்கான பாலிசிஸ் என்னென்ன பாலிசிஸ் வந்து நம்ம போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஃபார்முலேட் பண்ணணும். அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் வந்து இந்த என்என்பியை வச்சு நம்ம மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய growth எப்படி இருக்குது, அப்புறம் அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன், இன்டர் ரீஜனல் கம்பேரிசன், எந்த ஸ்டேட்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, எந்த ஸ்டேட்டில் வந்து பின்தங்கி இருக்குது, எதை வந்து நம்ம எங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து இண்டிகேட்டர் வந்து பர் கேபிட்டா இன்கம். இப்போ நம்ம நேஷ்னல் இன்கம் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நேஷ்னல் இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியான்னு சொல்லலாம்னா டெவலப்டு கண்ட்ரி தான். பட் பர் கேபிட்டா இன்கமும் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து நேஷ்னல் இன்கம் 10 ருபீஸ் இருக்குது. அந்த 10 ருபீஸில் வந்து 5 ருபீஸ் வந்து 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. மீதி 5 ருபீஸ் வந்து மீதி இருக்கிற 8 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு growth-ஆன்னு கேட்டால் இல்லை. எந்த கண்ட்ரியில் வந்து பர் கேபிட்டா இன்கமும் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த கண்ட்ரி தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பர் கேபிட்டா இன்கம்மை வந்து யூஎஸ் டாலரோட கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ பர் கேபிட்டா இன்கம் ஃபார்மில் வந்து டோட்டல் இன்கம் டிவைடட் பை தி டோட்டல் பாப்புலேஷன். எவ்வளோ இன்கம் நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம வந்து டோட்டல் பாப்புலேஷனோட டிவைட் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து பர் கேபிட்டா இன்கம் ஒரு பர்சனுக்கும் எவ்வளோ இன்கம்னு நமக்கு தெரிய வரும். ஸோ அதை வந்து யூஎஸ் டாலரோட கம்பேர் பண்ணி 1005 ஒருத்தரோட சம்பளம் ஒரு வருஷத்தில் வந்து 1005 யூஎஸ் டாலரை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து லோ இன்கம் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதே 1006லேருந்து 3955 வரையும் இருக்குன்னா அது வந்து லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதே 3956லேருந்து $12,235 வரையும் இருக்குன்னா அப்பர் மிடில் இன்கம். 12,235 விட ஜாஸ்தியாக இருக்குன்னா அது ஹை இன்கம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து என்னென்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்ச்சேசிங் பவர்னா இப்போ வந்து நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், நம்மளுடைய மார்க்கெட், நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸோ பொருளோ ஏதோ ஒன்று வாங்குகிறோம். நம்ம கரன்சியில் கொடுத்து வாங்குறப்ப எவ்வளோ யூனிட் கிடைக்குதோ அது யூஎஸ் $1 யூஎஸில் இருக்கவங்க வாங்குறதுக்கு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சு வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் எங்கே வந்து ஈஸியாக கிடைக்குதுன்ட்டு. இப்போது 2 கரன்சியை வந்து கம்பேர் பண்ணுறது தான். ஒரு பொருளோ ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸோ வாங்கிறதுக்காக
வாங்குறதுக்கு நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ ஆகுது, அதே யூஎஸ் $1 வந்து எவ்வளோ வாங்க முடியும், அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணுறதுக்கு தான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா வந்து தேர்டு எக்கனாமியாக இருக்குது. சைனா வந்து ஃபஸ்ட்டு, யூஎஸ் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. So purchasing power parity is defined as number of unit of a country's currencies required to buy the same amount of goods and services in domestic market as $1 would buy in the US. இதுதான் வந்து actual definition கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பர் கேபிட்டா இன்கமும் ஜாஸ்தியாக இருக்குது, நேஷனல் இன்கமும் ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன கொண்டு வராங்கன்னா, நீங்கள் வந்து சின்ன பசங்களை யூஸ் பண்ணி கூட இந்த நேஷனல் இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு ஹியூமன் ரிசோர்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாமல் அதை வந்து அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்ற கொஷின் வர்றப்ப அடுத்த ஒரு பேராமீட்டர் கொண்டு வராங்க. என்னென்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றத கொண்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரியலைஸ் பண்ணலை. ஹியூமன் கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஃபிசிக்கல் கேபிட்டலை விட ஹியூமன் கேபிட்டலில் அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம எக்கனாமி வந்து ஃப்யூச்சரில் டெவலப் ஆகுன்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு இல்லை. இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட், ஹெல்த் கேர், ட்ரைனிங் இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லா கண்ட்ரியுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து குட் எஜுகேஷன், குட் ஹெல்த் அது வந்து நம்ம கொடுத்துட்டோன்னா ஃப்யூச்சரில் வந்து ஹை ஏர்னிங் சொசைட்டியை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு பிலீவ் பண்ணி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட் வந்து என்னன்னா ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள் இந்த சொசைட்டி வந்து இண்டிகேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம என்னென்ன பார்க்கணுன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். இப்போ குழந்தை வந்து பிறக்கிறப்ப பிறந்து உயிரோடு இருக்குது அப்படின்றது வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அந்த கண்ட்ரியில். டெவலப்டு கண்ட்ரினா அது ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன் அப்படி இல்லை இறந்து போகுதுன்னா ஒன்றும் மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து ப்ராப்பராக இல்லை, இல்லைன்னா மதர் வந்து மால் நியூட்ரிஷன், அவங்களுக்கு நியூட்ரிஷன் இல்லை, குழந்தைக்கு சத்து இல்லை, ஒழுங்காக வேக்சினேஷன் போடல. ஸோ அதெல்லாம் வந்து காட்டுது. அதே மாதிரி ஆவரேஜ் எஜுகேஷன் வந்து இருக்கணும், அதுவும் பார்த்து இது வந்து இந்த ஃபேக்டரை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்களுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் வந்து செக் பண்ணி தான் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டு. அது எங்கே இருக்குன்னா சாஸ்திரி பவன், நியூ டெல்லியில் இருக்குது. அதுக்கப்புறமா லிட்ரஸி ரேட்டு, இதுவும் லிட்ரஸி தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு எஜுகேஷன் தானே, அதையும் வந்து பார்த்துடலாம். நித்தி ஆயோக்கில் கொடுத்த ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. லிட்ரஸி ரேட் ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில் அதெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 80.09% இருக்கும், இந்தியாவில் வந்து ஓவராலாக வந்து 74.04 இருக்கும். அதே செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 996 இருக்கும், இந்தியாவில் வந்து 943 இருக்கும். என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் வந்து இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தியாக இருக்கும், 44.3% இருக்கும், இந்தியாவில் வந்து 24.5 தான். ஸோ என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷனில் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான். லிட்ரஸி ரேட் வந்து வேணால் இதில் கேரளாவில் ஜாஸ்தியாக இருக்கலாம், ஆனால் ஹையர் எஜுகேஷன் வந்து தமிழ்நாடு தான் வந்து டாப்பில் இருக்கும். அடுத்து வந்து சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். இப்போ வந்து நம்ம டெவலப்மெண்ட்டுக்காக, ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்காக நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொண்டு வராங்க, அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறப்ப நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது, ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள். நம்ம ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்ட்ரிஸ் அதெல்லாம் ரன் பண்ணோன்னா அது மறுபடியும் வந்துடும். பட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் எடுக்கிறப்ப அது வந்து இட் ஹேஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து என்ன இருக்கணும்னா நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து சஸ்டைனபிளாக இருக்கணும், என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணாமல்
ஃப்யூச்சர் நீட்ஸை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனோட நீட்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணாததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த சோலார் பவர் பேனல், லீடிங் சோலார் பவர் பேனல், பவர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு ஆர்டிக்கலும் இருக்கும். நமக்கு ஆர்டிக்கல் 51AG அதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, வந்து ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை என்னென்னா, நம்மளுடைய நேச்சுரல் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட்டு, லேக்கு, ரிவர், வைல்ட் லைஃப் அதெல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து லிஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ என்னென்ன ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு பார்க்கலாம். நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் ஆக்ட் 2010 கொண்டு வந்தாங்க. இது எதுக்காகன்னா, அந்த ஃபாரஸ்ட்டு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதெல்லாம் வந்து கன்சர்வ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அதேமாதிரி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 கொண்டு வந்தாங்க. அது வந்து இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக. என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986, இதுவும் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, இது வந்து அந்த டீஃபாரஸ்டேஷன்லாம் செக் பண்ணி அதை வந்து தடுத்து நிறைய மரம் நடணும், நான் ஃபாரஸ்ட் ஏரியாலையும் வந்து மரம் நடணுன்றத இது என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. வாட்டர் ஆக்ட் 1974, அது என்னென்னா வாட்டரை வந்து பொல்யூட் ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரவுண்ட் வாட்டரையும் ரிஸ்டோர் பண்ணணும், அதுக்காக கொண்டு வந்த ஆக்ட். அதே மாதிரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1972, அது வந்து அந்த வைல்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. அது மாதிரி அந்த இல்லீகல் இது பண்ணுறாங்க இல்லையா, யானை தந்தம்லாம் விற்கிறது, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாமல் அந்த வைல்ட் லைஃப்பை வந்து ஸ்கின்னுக்காகவும் தந்தத்துக்காகவும் வந்து கொலை பண்ணுவாங்க இல்லையா, அதை போச்சிங்கு அதெல்லாம் பண்ணாமல் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த சாப்டர் இந்த டெவலப்மெண்ட் பற்றினது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அப்புறம் சஸ்டைனபிள் அந்த எப்படி சஸ்டைனபிளாக என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணாமல் எப்படி வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றது. இந்த சாப்டர் வந்து 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பேசிக்கான ஐடியாஸ் தான் நான் இந்த பிபிடியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம போக போக அடுத்த கிளாஸில் 11th 12th புக்கெல்லாம் படிக்கிறப்ப இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.